வெல்கம் டு சஃபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எக் கறி எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எக் கிரேவி செய்கிறதுக்காக 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை நம்ம உடச்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டையை இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம இப்போ கடாயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கூட பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் நம்ம கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பத்த அளவுக்கு தேங்காய் எடுத்து நம்ம கட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை இப்போ நம்ம அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புதுவிதமான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சஃபீஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.